இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். டிஎல்பி இருமொழி பாடத்திட்டத்தை அரசியலாக்க வேண்டாம். டிஎல்பி எனப்படும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை இரு மொழிகளில் போதிக்கும் திட்டத்தை தங்களின் சுயநலத்திற்காக அரசியலாக்க வேண்டாம் என்று அம்னோ இளைஞர் பிரிவையும் பெர்சத்து கட்சியையும் டிஏபி தலைவர் லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டார். டிஎல்பி இருமொழி பாடத்திட்டம் என்பது மாணவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கிய விவகாரம் என்பதால் இதனை முற்போக்கு கண்ணோட்டத்தில் அணுக வேண்டுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது என்று பாகான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் குவான் எங் அறிவுறுத்தினார். பினாங்கு மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் மலாய்க்கார பெற்றோர்கள் உட்பட பெரும்பாலான பெற்றோர்கள் டிஎல்பி பாடத்திட்டம் ஆங்கிலத்தில் போதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதையும் லிம் குவான் எங் சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டிஎல்பி பாடத்திட்டத்தை மலாய் மொழியில் போதிப்பதற்கு குறைந்தது 20 பிள்ளைகளை கொண்டு ஒரு வகுப்பு ஒதுக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட அந்த வகுப்பை உருவாக்குவதில் பள்ளி நிர்வாகம் எதிர்நோக்கி வரும் பிரச்சனையை மட்டுமே தாம் விவரித்ததாக லிம் குவான் எங் குறிப்பிட்டார். ஆனால் டிஎல்பி பாடத்திட்ட விவகாரத்தில் பினாங்கில் உள்ள சீன பள்ளிகளும் தேசிய மாதிரி இடைநிலைப் பள்ளிகளும் இனம், சமயம் மற்றும் அரச பரிபாலனம் சம்பந்தப்பட்ட 3 விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது என்று அம்னோ இளைஞர் பிரிவும் பெர்சத்து கட்சியும் முத்திரை குத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று லிம் குவான் எங் தெளிவுபடுத்தினார். அதே வேளையில் பினாங்கில் மலாய் மொழி புறக்கணிக்கப்படுவதாக குறிப்பிட்ட பத்திரிகைகள் குற்றஞ்சாட்டுவதும் முறையல்ல என்பதையும் லிம் குவான் எங் விளக்கினார். மாணவர்களுக்கான கல்வி என்பது தூரநோக்கு இலக்கை கொண்டு பயணிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கக்கூடாது என்று லிம் குவான் எங் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி திட்டத்திற்கு அரசாங்கம் மேலும் 20 கோடி வெள்ளி நிதியை ஒதுக்குவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். இந்த கூடுதல் 20 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீட்டின் மூலம் டிவெட் கல்வி மேலும் 13,000 மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 20 கோடி வெள்ளி கூடுதல் நிதி ஒதுக்கீடு திறன் மேம்பாட்டு நிதி வாரியத்தின் மூலமாக வழங்கப்படும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். கோலாலம்பூர் ஜாலான் செராஸ் அருகில் உள்ள ஒரு மேம்பால சாலையில் பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் பொதுப்பணித்துறை உடனடியாக ஆராயும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோசரி அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். வாகனமோட்டிகள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அந்த முதன்மை மேம்பால சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள புகார் தொடர்பில் அதனை உடனடியாக ஆராயும்படி பொதுப்பணி இலாக்காவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய நெடுஞ்சாலை வாரியமும் சத்யவங்சா பந்தாய் எக்ஸ்பிரஸ்வே சாலை பராமரிப்பு ஒப்பந்த நிறுவனமும் சம்பந்தப்பட்ட மேம்பால சாலையை சோதனை செய்து வருவதாக அலெக்சாண்டர் நந்தாலிங்கி விளக்கினார். நாட்டின் மூத்த பெண் பத்திரிகையாளர் கலிடா அடிபா அமின் 2023 ஆண்டுக்கான தேசிய பத்திரிகையாளர் நனி சிறந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பத்திரிகையாளர்களுக்கான மிக உயரிய விருதான தோக்கோ வர்த்தவான் நகாரா 2023 எனும் தேசிய விருதை பெறும் உள்ளூரை சேர்ந்த முதலாவது பெண் பத்திரிகையாளராக 88 வயது அடிபா அமீன் விளங்குகிறார். மலேசிய தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸ் ஆதரவுடன் MPI எனப்படும் மலேசிய பத்திரிகையாளர் கழகத்தின் 2023 ஆண்டுக்கான சிறந்த பத்திரிகையாளர் விருதளிப்பு விழா நேற்றிரவு கோலாலம்பூரில் நடைபெற்ற போது நிகழ்விற்கு தலைமையேற்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்விருதை அடிபா அமீனுக்கு வழங்கி கௌரவித்தார். 1971 ஆண்டு நியூ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் ஒரு நிருபராக தமது பத்திரிகை வாழ்க்கையை தொடங்கிய நிலையில்
சுமார் அரை நூற்றாண்டு காலமாக எழுத்துத் துறையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரான அடிபா அமீனுக்கு வழங்கப்பட்ட இவ்விருதை அவரின் இளைய சகோதரி ஃபட்சிலா அமீன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பொது படைப்பு, விளையாட்டு, கலைத்துறை, சுற்றுச்சூழல் என பல்வேறு துறைகளில் தங்களின் சிறந்த படைப்புகளை வழங்கிய பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு பெட்ரோனாஸ் ஆதரவுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் ரொக்க பரிசு தொகையையும் நற்சான்றிதழையும் வழங்கி சிறப்பு செய்தார். இந்நிகழ்வில் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் உட்பட தொடர்புத்துறை அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் ஸ்லாயாங்கில் உள்ள பசாராயாவில் ஆடவர் ஒருவர் மாதுவின் கையை பிடித்து மானபங்கம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டு இருப்பதை செந்துல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் தலைவர் ஏசிபி அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் உள்ளூரை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க மாது ஒருவர் போலீஸ் புகார் செய்திருப்பதாக ஏசிபி அஹ்மத் சுகார்னோ குறிப்பிட்டார். அந்த பசாராயாவில் சம்பந்தப்பட்ட மாது பொருட்களை தேர்வு செய்து கொண்டிருந்த போது பொருளை தேர்வு செய்வதைப் போல அந்த மாதுவின் கையை பிடித்த ஓர் ஆடவர் பின்னர் அந்த மாதுவின் பிட்டத்தில் கை வைத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் 354வது பிரிவின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஏசிபி அஹ்மத் சுகார்னோ தெரிவித்தார். கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 முதல் இரவு 10 வரை ஷா அலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. வீடியோகிராபி, போட்டோகிராபி, பிரைடல், டேக்கோ, கேட்டரிங் போன்ற திருமண சேவைகளோடு புக்கிங் செய்யும் ஜோடிகளில் 3 ஹனிமூன் பேக்கேஜ் இலவசம். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ. காரை செலுத்திக் கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவர் காரோடு பெரிய கல்லில் மோதி சுயநினைவு இழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று இரவு 10:20 மணியளவில் ஜொஹூர் மூவார் சுல்தானக் ஃபத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையின் முன்புறம் நிகழ்ந்தது. வலிப்பு நோய்க்கு ஆளான நபரும் அவரின் நண்பரும் அந்த மருத்துவமனையின் நிபுணரை பார்ப்பதற்காக நேற்றிரவு சென்றிருந்த வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. எனினும் இருவரும் சொற்ப காயங்களுக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் ஒன்றினால் மோதப்பட்ட மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் கடும் தீ காயங்களுடன் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் ஜொஹூர் இஸ்கண்டர் புத்ரி காம்ப்ளெக்ஸ் சுல்தான் அபுபக்கர் அருகில் நிகழ்ந்தது. புரோட்டோன்சாகா BLM காரினால் மோதப்பட்ட யமஹா R7 ரக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.